படித்தாலும் 10 பாட்டாக படித்தாலும் 100 பாட்டாக படித்தாலும் லட்சம் பாட்டாக படிச்சிங்கனாலும் ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இதை தாண்டி ஒரு கருத்தை எந்த ஆகமும் சொல்லாது. அது பல வகையா செயல்பாடுகளை சொல்லி, மந்திரங்களை சொல்லி, தந்திரங்களை சொல்லி, கதையா சொல்லி, இப்படி இதைத்தான் என்ன செஞ்சிட்டு இருக்க. ஒவ்வொன்றும் புராணங்களாகட்டும் ஆகமங்களாகட்டும் எல்லாமே இதைத்தான் என்ன செஞ்சிட்டு இருக்க. வேறு வேறு பரிணாமங்களிலே விரித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்று புரியும். அப்போ இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். பிற சமயங்களிலே நூல்னு சொன்னா ஒரு நூல் தான். அதுதான் அவங்களுக்கு ஆகமம், அதுதான் பிரமாணம், அதுதான் பக்தி இலக்கியம், அதுதான் சாத்திரம், எல்லாமே ஒரே நூல் தான். நீங்க கிறித்துவம் எடுத்துக்கங்க, இஸ்லாத்தை எடுத்துக்கங்க, சீக்கியர் எடுத்துக்கங்க, இப்படி எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன நூல் இருக்கு? ஒரே நூல் தான். எதை சொன்னாலும் அந்த நூல் இருந்து தான் சொல்ல முடியும். நமக்கு சாத்திரம் 14, அது ஒண்ணு கிடையாது. சாத்திரம் எத்தனை இருக்கு? 14. தோத்திரம் 12. அதுக்கப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள், இதுக்கு பின்னாடி தாயுமானவர், பட்டினத்தடிகள், இப்படி நூல் எப்படி இருக்கு. வாழ்க்கையில சாகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட அட்டையெல்லாம் பார்ப்போமா தெரியல, படிக்கவெல்லாம் வேண்டாம். இந்த நூலெல்லாம் எடுத்து ஆகா இப்படி ஒரு நூல் இருக்கு அப்படின்னு பார்ப்போமானே தெரியல. இத்தனை வகையான நூல்கள் இறைவன் கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாரி வாரி கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பக்குவத்துல வேறுபாடு இருக்கிறது. இப்ப புராணம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பூரா என்ன இருக்கும்? கதைகளா இருக்கும், கதையாதான் இருக்கும். அப்ப அந்த கதை யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பக்குவ நிலையில கீழே இருக்கிறவங்களுக்கு புராணங்கள் எளிமையாக போய் சேரும். இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? புராணங்களை சொல்லணும், புராணங்களை சொல்லணும். ஆனா அந்த புராணங்களின் வழியாக உணர்த்தப்படுகிற தத்துவம் என்ன என்று பார்க்கணும். தத்துவங்கள் என்னவென்று பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு மும்மலமாவது அந்த என்ன சொல்வது, திரிபுர சங்காரம், திரிபுர சங்காரம் என்பது மும்மல காரியம் என்று எழுதுவாங்க. திரிபுர சங்காரம் தெரியுமா? முப்புறத்தை பெருமான் எரித்தார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதரம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு யார பாடுறாரு?